உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நயா சங்கீதா படி பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் இஸ் நாட் மேண்டிட்டரி, கட்டாயம் கிடையாது. மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவது கட்டாயமே கிடையாது. அதான் போலீஸ்காரத்துக்கு காவல்துறைக்கு அதிகமான பவர் கொடுத்துருக்கின்றது. அந்த அதிகமான பவர் படி நீங்கள் உங்கள் கஸ்டடி வச்சுக்கிட்டு விசாரிக்கலாம். அப்புறம் ரிமாண்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி ரிமாண்ட் பண்ணுங்கிற அவசியத்தை தான் அவர் கூட்டிகிட்டு போய் நீங்கள் உடனே மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணியிருக்கணும். வீட்டில் கூட பண்ணுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை பவர் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் பண்ணியிருக்கலாம், பர்மிஷன் வாங்கி. அதை விட்டுருந்தா இன்றைக்கி இந்த கலைவரெல்லாம் தவிர்த்துருக்கும். அதை விடுத்து நீங்கள் ஒரு விதமாக பழி வாங்குற விதமாக அவரை கொஞ்சம் 6 மணி நேரம் கூப்பிட்டு போய் நீங்கள் போய் விசாரிக்கிறதா அவங்க தரப்பில் திமுகலேருந்து சொல்கிறாங்க. திமுகவில் எங்கள் அவரே கேட்குறாரு, நான் யார் பேரையாவது சொன்னேனா பார்த்தீங்களா அப்படி வண்டியில் உட்காந்துட்டு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அதாவது இந்த டெஃபமேஷன் கேஸ், அந்த அவதூறு வழக்குகளெல்லாம் முக்கியமாக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கரெக்டாக துல்லியமாக இருக்கணும். எந்த அமைச்சரை நான் இந்த அமைச்சரை சொன்னீங்க, நான் மத்திய பிரதேச அமைச்சர் சொன்னேன், இல்லை மகாராஷ்டிராவை சொன்னேன், தப்பிச்சு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் யார் ஸ்பாட் அவுட் பண்ணுவீங்க? அதான் வேகாக பேசுகிறாரு. இட் இஸ் வேக், போகிற போக்கில் பேசுகிறது. ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். எப்போவுமே அவதூறு வழக்கில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும். அப்போ தான் உங்களுக்கு அவதூறு பண்ணு. அவதூறுங்கிறதோட டெஃபனேஷனே என்னன்னாக்கா, என்னுடைய ஸ்டேட்டஸை ரீசனபிள் திங்கிங் சொசைட்டியில் குறைக்கிற மாதிரி வார்த்தைகளோ செயல்களோ இருந்தால் தான் அவதூறுங்கிறது. ஒரு பெண் வழக்கறிஞரை நான் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இது கலாச்சாரங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் பெண்களை குறைச்சி பார்க்குறதும் ஒரு தனி மனித தாக்குதல் பண்ணுறதும் அவங்களுக்கு கைவந்த கலை. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, அதாவது வி த லீடர்ஸோடைய சீஃப் மென்டார், நான் நேற்றுக்கு வைகை கரையினுடைய அழுக்குகளெல்லாம் சுத்தம் செய்யறதுக்கு போயிட்டு அப்புறமா நான் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை பார்த்தேன். கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ அதில் அழுக்குகள் அதை விட கேவலமாக இருக்குமான்னு பார்த்தேன். ஸ்பீச்சை பார்த்தேன். அவ்வளோ சுத்தம் அழுக்கு கேவலம் இந்த ஸ்பீச்சை பார்த்தேங்கிறாரு. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் மேம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அவர் பேசின அந்த பேச்சு தொடர்பான இன்னைக்கு ஒரு விசாரணை அப்படின்னு அழைத்து சென்றுக்கிறாங்க தஞ்சாவூர் வரைக்கும். காலைல வரைக்கும் இந்த அரெஸ்ட் அப்படின்றது இப்போ இது அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துலேயும் போய் அவர் இது சம்பந்தமாக கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். லீகலாக இது எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? ஏன்னா 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவுகள் எல்லாம் சரியா? இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம், உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லீகல் ஆங்கிளில் தான் பார்க்கணும். லீகல் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா அஸ் அ அட்வொகேட் ஐ எம் டெல்லிங் யூ இட்ஸ் அ டோட்டல் ஃப்ளாப் ஃபார் த ப்ரெசன்ட் கவர்மெண்ட். ஹானஸ்ட்லி சொல்லணும். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரஷ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபார்முலேட் பண்ணி ஒரு முறையாக பண்ணி அத்தன்டிக்காக பண்ணி ஸ்ட்ராங்காக போட்டு செக்ஷன்ஸை பண்ணியிருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி 9 செக்ஷன் போட்டிருக்காங்க. 9 செக்ஷனில் பிரிவுகளை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 61 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்களா? 61 என்ன சொல்லுது பாருங்கள். இந்த அரெஸ்ட்டுக்கும் 61க்கு சம்மந்தமே கிடையாது. 61 கிளியராக என்ன சொல்லுதுனாக்க, ரேப்பு. இதில் எங்கே ரேப் வருது? 60க்கு அப்புறம் 61 ஆரம்பிச்சிங்கனாக்கா கிரிமினல் கான்ஸ்பிரசி 61. அதாவது அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமனில் attempting to commit offenses punishable with imprisonment for life and other imprisonment. அதாவது இல்லீகல் ஆக்ட் 61 கான்ஸ்பிரசி எங்கே வருது? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 79 சொல்கிறாங்க. 79ங்கிறது அது பொருந்தும். ஏன்னாக்கா வேர்டோ இல்லை கை அசைவோ வார்த்தைகளை பேசுகிறதோ ஒரு பெண்ணுடைய முகாந்திரத்தை மாடஸ்டியை அவங்க பெண்ணுடைய தன்மை கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி பண்ணால் பொருந்தும். அது போட்டிருக்காங்க. அது போட்டது அதில் கூட அந்த அம்மா பேரை அவர் சொல்லலை. நல்லா கவனிக்கணும். அதான் அவங்களுக்கு கிடைச்ச ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் சுற்றி இருந்தவங்க சொன்னாங்கல்ல, சுற்றி அவங்களெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடணும். அதில் ஃபுல்லாக பப்ளிக் தானே, யார் அங்கே அதில் யார் சொன்னாங்க? நீங்கள் இப்போ வீடியோ வருதுங்க. இப்போ ஜென்சி போராட்டம் நடந்தது டெல்லியில். ஜென்சி போராட்டம் நடந்தது ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. டெல்லி போலீஸ்லாம் அது பின் பாயிண்ட்டாக சேட்டலைட் ஒரு ஃபோன் ஐடென்டிஃபை பண்ணுமா, அந்த அட்ரஸ்லேருந்து யாருன்னு சொல்லிட்டு ஐபால் வரைக்கும் போகுமா.
அதே மாதிரி இந்த கூட்டத்தில் எவன் பண்ணாங்கிறத வீடியோவை பார்த்து குரல் எழுப்பை பார்த்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு கை வச்சுருக்கணும் அந்த பேர் சொன்னது இதுக்கு சம்மந்தம் இல்லாமல். ஆனால் அதையும் தாண்டி அதனால தான் இந்த 61 போடுறாங்க கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு. அதையும் தாண்டி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அது ஏப்பா சும்மா இருங்க, எதுக்கு அந்த பேரில் பேசுனீங்க, நான் இப்போ காவிரி பிரச்சனை பற்றி பேசுகிறேன், அது கேளுங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அடக்கலை. என்ஜாய்டு, அவரை என்ஜாய் பண்ணுறாரு. அதை தாண்டி என்ன பண்ணுறாரு, நீர் நீர் வருது காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காவேரி நீர்னு சொல்கிறச்ச காவேரிக்குலாம் நீங்கள் வந்து அடக்கியிருக்கணும். இல்லை அந்த கூட்டத்திலே பெண்மணிகள் உட்கார்ந்துருந்தாங்க, தொண்டர்கள். அந்த பெண்களை தான் தலைவரை இன்னும் இப்படிலாம் பேசுகிறாங்க, அப்போ எங்களுக்கும் பேசுகிறதான்னு அர்த்தம், இது கண்டிக்க மாட்டீங்களான்னு ஒரு குரல் வந்திருக்கணும். கேட்கலை, அவரும் கண்டிக்கலை, அடக்கலை. அப்படின்னா அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு தான் பார்க்குறாங்க, கான்ஸ்பிரஸியாக பார்க்குறாங்க. அதனால தான் அது வந்தது. இது வந்து இப்போ 79 பொருந்தும், ரைட்டா. அடுத்தது 79க்கு என்ன பனிஷ்மெண்ட்னாக்க ஒரு 3 வருஷத்துக்கு தான் பனிஷ்மெண்ட், நான் பெயிலபிள். ஓகே. அடுத்தது சொன்னீங்க நீங்கள் வந்து 191, 191, 192, 196. ஆமாம், 191 ராய்டிங், இந்த பாருங்கள், கலவரத்தை உண்டாக்குறது. 192 கூட வாண்டலி கிவிங் ப்ரொவோகேஷன் டு காஸ் ஏ ரைட், அதாவது ஒருத்தர் தூண்டி விடுறது, கலவரத்துக்கு தூண்டி விடுறது. இப்போ கலவரம் எப்படி வந்தது, இது வந்து ஸ்லைட்டாக தான் போகிறோம், அப்படின்னு மகாதோ வந்து பாம்பு அடித்ததோ கடைகளை போட்டு அடித்ததோ தவிர அந்த அளவுக்கு போகலை. அது எப்படி பொருந்தும் ஆச்சா. அடுத்து 196 அது ப்ரமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ரிலிஜன் ரேஸ். இது எப்படிங்க பொருந்தும், 196 பொருந்தாது, டோட்டலி பொருந்தாது. ரிலீஜியஸ் கிளாஷாக வந்துதாங்க. அது மாதிரி லாங்குவேஜ் ரெசிடென்ஸு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்மனி, பீஸ் இல்லாமல் பண்ணுறது ரைட்டு. அது எந்த விதத்தில் வரணும், சமய கோட்பாடு வழியாக எதாவது பேசினா வரணும். இது இங்கே கிடையவே கிடையாது, இது ராங் அப்ளிகேஷன். ஓகே. என்ன அவசர தெளிச்சாமல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 79 அது நம்ம பேசிட்டோம் நினைக்கிறேன். 79 வந்து உமன் அஃபென்சஸ் ரிலேட்டட் டு உமனில் வரும். அதாவது 79 நம்ம சொல்லிட்டோம், ஜெக்ஷர் பேச்சு வார்த்தைகள் அதெல்லாம் சொல்கிறது. அடுத்தது 351 வந்திருக்கா, 352 352 இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ். அதே தான் திருப்பியும், அதாவது மனசில் தீர்மானம் பண்ணி நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையும் அமைதியை குலைக்கிறது. இது என்ன பெரிய அளவில் இது பெரிய ரேக்கப் கிடையாது. அப்படி வரும் தெரிஞ்சிருந்தானாக்க நீங்கள் அதுக்கான 144 எல்லாம் இம்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து 296 சப் கிளாஸ் பி, 296. ஆமாம். ஸோ 296ல் சப் கிளாஸ் பியில் நல்லா பாருங்கள், சப் கிளாஸ் பிங்கிறது சிங்ஸ் ரிசைட்ஸ் ஆர் அட்டர்ஸ் எனி அப்ஸ்கின் சிங், அதாவது பாட்டு பாடுறது, வேர்ட்ஸை பேஸ் பண்ணுறது பப்ளிக் பிளேஸில், ரைட்டு. அப்போ கூட அவர் பாட்டு பாடல, அப்டாஷியஸ் வேர்ட்ஸ் எதுவும் பேசலை, பப்ளிக்கில் பேசுகிறாரு. நீர் தான் சொன்னார், நீருன்னு இவங்க கத்துறாங்க, அவன் பேர் என்ன, கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் கத்துறாங்க அந்த மேடத்தோட பேரை. ஸோ வாட் வே ரிலேட்டட் செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் வருது, அதையும் பார்த்துருக்கேன். அதாவது இந்த பப்ளிக் பிளேஸ் ஒயில் ட்ராவலிங் ஆர் ஸ்டாண்டிங், பயணம் பண்ணும்போதோ ஒரு இடத்துல இருக்கும்போதோ ஒரு பெண்ணை மாட்சிமை குறைச்சி பேசினானாக்கா அவங்களுக்கு வந்து பெயில் வந்து 3 இயர்ஸ்க்கான பனிஷ்மெண்ட் உண்டு. அது தமிழ்நாடு ஆக்ட், அது இதுதான் போட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படி அவரை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இவர் போட்ட இதுலனா ஒரு வீடியோ வச்சு போடுறாங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு சந்தேகம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 போட்டிருக்காங்க. ஆமாம், சப்காஸ் 367. ஆமாம், அது எப்படி இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இதில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ங்கிறது வந்து எனிதிங் ரிலேட்டட் டு டெக்னாலஜி வழியாக வருது. இது வீடியோ தானே, அந்த வீடியோ வரைச்சா அதை பார்க்குறாங்க, அதனால் வருது. ஆனால் 67 போட்டிருக்காங்க. ஆனால் 67 கொண்டு வந்தது என்னக்கா கெஸ்டர் ஆர் கார்ட்டூன் அந்த மாதிரி வரும் அந்த இதில். அது கெஸ்டர்னால் தான் இப்படி அசிங்கமாக பேசினது கெஸ்டர் தான், அதெல்லாம் அது கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் பண்ணதுனால நீங்கள் இந்த இன்ட்ராகேஷனுக்கு வீடியோ கிளிப்பிங் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது. அவர் தான் பேசுகிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவரை இன்ட்ராகேஷன் பண்ணணுன்னாக்க ஆல் த வே நீங்கள் வந்து இந்த யூஆர்எல்லை பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி எஃப்ஐஆரை போட்டிங்க, அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் மூவ் பண்ண முடியும், சார்ஜ் ஷீட் போட முடியும். ஆனால் ரெக்கார்டிங் த எவிடன்ஸுங்கிறது அவரை கூட்டு வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இவரை ஆல் த வே அழிச்சிட்டு போய் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வெகுண்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ புதுசாக வந்த நயா சங்கீதா படி பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் இஸ் நாட் மேண்டிட்டரி, கட்டாயம் கிடையாது. மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது கட்டாயமே கிடையாது. அதெல்லாம் போலீஸ்காரத்துக்கு காவல்துறைக்கு அதிகமான பவர் கொடுத்துருக்கின்றது. அந்த அதிகமான பவர் படி நீங்கள் உங்கள் கஸ்டடியை வச்சுக்கிட்டு விசாரிக்கலாம்,
அப்புறம் ரிமைண்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி ரிமைண்ட் பண்ணுங்கிற அவசியத்துக்கு தான் அவர் கூட்டிகிட்டு போய் நீங்கள் உடனே மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத சமயத்தில் எதுக்கு இவங்க 5-6 மணி நேரம் போய் இது ஒரு கலைவரமாகி எங்கே பார்த்தாலும் போராட்டம், கடையடைப்பு, மக்கள் ரோட்டில் உட்கார்றது, மக்களுடைய மூமெண்ட்டுக்கு, பப்ளிக் மூமெண்ட்டுக்கெலாம் இன்றைக்கி இடைஞ்சல் வந்திருக்கு. இதை தவிர்த்துட்டு வீட்டில் வந்து பேசி நாங்கள் ரெக்கார்ட் ஸ்டேட் பண்ணுங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண வேண்டிய இன்ட்ராகேஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று அது வந்து இந்த கொலைகளெல்லாம் ஸ்பாட் என்கொயரிலாம் வரும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் என்கொயரினாக்க வீட்டில் கூட பண்ணுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை பவர் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் பண்ணியிருக்கலாம், பர்மிஷன் வாங்கி. அதை விட்டுருந்தா இன்றைக்கி இந்த கலைவரெல்லாம் தவிர்த்திருக்கும். அதை விடுத்து நீங்கள் ஒரு விதமாக பழி வாங்குற விதமாக அவரை வந்து 6 மணி நேரம் கூப்பிட்டு போய் நீங்கள் போய் விசாரிக்கிறதா அவங்க தரப்பில் திமுகலேருந்து சொல்கிறாங்க. திமுகவில் எங்கள் அவரே கேட்குறாரு, நான் யார் பேரையாவது சொன்னேனா பார்த்தீங்களா அப்படி வண்டியில் உட்காந்துட்டு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அதாவது இந்த டெஃபமேஷன் கேஸ், அந்த அவதூறு வழக்குகளெல்லாம் முக்கியமாக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கரெக்டாக துல்லியமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதுக்கு கூட இன்னும் இப்போ உச்சநீதிமன்றம்லாம் என்ன சொல்லுது, அவதூறு வழக்கில் கிரிமினலாக மாற்றுறதுக்கு பார்க்காதீங்க, குற்றவியலா. நீங்கள் அதுக்கான நிவாரணத்தை சிவில் கேஸாக போயிட்டு அதுக்கான டியூட்டியை கட்டி, ஸ்டாம்ப் பேப்பரை கட்டி நீங்கள் அவதூறு வழக்கில் சன்மானத்தை வாங்கிக்கிங்க, அதுக்கான காம்பன்சேஷனை வாங்கிக்கங்க சொல்லுது. எல்லாத்தையும் நீங்கள் கிரிமினலாக மாற்றாதீங்கன்னு சொல்லுது. அதனால தான் இன்றைக்கி இந்த செக்ஷனில் பாதி செக்ஷன் இதில் அட்ராக்ட் ஆகாதனால இவங்க போட்டதையும் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் பார்த்தது. உடனே இவங்க இன்றைக்கி காலையில் எல்லா இடத்துலையும் அரெஸ்ட்டுன்னு காட்டினாங்க. அவர்கிட்ட கூட மெஹசரில் கையெழுத்து வாங்குறாங்க. நீங்கள் பாருங்கள், விஷுவல் வருது. இப்போ அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணி மெசூரில் வந்து வக்கீலை வச்சுட்டு கையெழுத்து வாங்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்து தான் கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் அரெஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஸ்டாண்டை டக்குன்னு ஹைகோர்ட்டை போய் மாற்றிட்டீங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கலவரம், போராட்டம் தொடங்குது. இது வந்து வெடிகுண்டா மாறிடுமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரெஸ்பெக்டட் அட்வொகேட் ஜெனரல் திரு விஜய் நாராயணன் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுற ரிமாண்ட் பண்ணுற எண்ணம் கிடையாது, ரிமாண்ட் பண்ணுற எண்ணம் கிடையாது, ஆனால் நாங்கள் இன்ட்ராகேஷன் தான் கூட்டின்னு போயிருக்கோம். அப்போ இன்ட்ராகேஷன் கூட்டின்னு போனேன்னு சொன்னேன்னாக்க ஒன்லி அதான் சொன்னேன், காவல்துறைக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காங்க இந்த புது சட்டத்தில். அந்த காவல்துறைக்கு கொடுத்த பவரை வச்சுட்டு அவருக்கு உடனே பெயில் கொடுங்க, பெயில் கொடுத்துருவோம் நாங்கள், வெறும் விசாரணை தான். அதனால அடுத்த நாள் அந்த சட்டமன்றத்துக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக போகிறதுக்கான வழியை வேணும்னு சொல்லி இவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அதுபடி ஏற்றுக்கிறாங்க. இப்போ இது என்ன ஆச்சு, இந்த மாதிரி வீக்கு டைலூட்டட் கேஸாக போட்டதுனால, சக்தி வாய்ந்த செக்ஷன் வராதனால, சரியான செக்ஷன் வராதனால இன்றைக்கி இந்த கேஸு வீக்காக பார்க்குது உயர்நீதிமன்றம். அதனால் இவருக்கு பெயில் கொடுக்கலாம், பெயில் தேவையே இல்லை, இங்கே அனாவசியமாக பண்ணியிருக்கேங்கிற ஒரு கருத்துக்கு வந்து நிற்குது. ஆனால் அவங்க தரப்புலேருந்து அதை எடுத்துக்கிட்டு இப்போ திமுக இன்றைக்கி என்ன சொல்லுது, நாளைக்கு நான் சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரில் நான் பங்கேற்கிறபடி கவுக்கணும், ஸ்டாப் பண்ணணும், இந்த யுக்தியை கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க. அப்படியே இருந்தால் கூட திமுக நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் இந்த தொடரை இந்த செஷனை போகாமல் இருக்கலாம், பட் நெக்ஸ்ட் செஷன் போக தானே போகிறீங்க. அதெல்லாம் அந்த ஐடியா இல்லை. ஆனால் டிவிகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க பொறுத்திருந்து இந்த சமாச்சாரத்தை பக்காவாக செஞ்சிருக்கணும். இது வந்து எடுத்தேன் கவுத்தேன் பண்ண கதையாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜென்சி, டிஎம்கே ஜென்சி யாரோ பேசினாங்கன்னு உடனே பெயில் விட்டாங்க. இதெல்லாம் அவதூறு ஆகுமான்ட்டு. ஸோ அவதூறு வழக்குகளை கவனம் செலுத்துகிற இந்த டிவிகே கவர்மெண்ட்டு ஊழல் வழக்குகள் சாட்சியத்தோடு உங்கள் கையில் இருக்குது. ஃபண்டு நிதிங்கிறீங்க. அந்த ஃபண்டில் இன்றைக்கி ரெய்டெல்லாம் போனீங்க, என்னாச்சு? இன்றைக்கி ஏவா வேலு அங்கே படுத்தார் இங்கே படுத்துனாங்க, ஏதாவது எஃப்ஐஆர் போட்ட உடனே அரெஸ்ட் காட்டிங்களா? இல்லை. இதில் என்ன ஆச்சு? தேவையில்லை. இதே உதயநிதி ஸ்டாலினோட டாஸ்மாக் வழக்கு இருக்குது. அந்த டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் கோடை காலத்து விரும்பின அன்றைக்கி வருது, அது ஏறிக்க ஃபஸ்ட் டைம் அட்மிஷனுக்கு வருது. அப்போ உயர்நீதிமன்றத்தோட எடுத்து உச்சநீதிமன்றத்தில் அப்பொழுது இருந்த உச்சநீதிமன்ற மாண்புமிகு தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள், இதில் நான் உடனே ஸ்டே பண்ணுறேன், இடியை கேட்கறதுக்கு கூட டைம் கொடுக்கல அவங்க, உடனே ஸ்டே பண்ணுறேன், அதுக்கு பதில் வரைய போடுங்க, கோர்ட் வந்து ஜூலை 17 2025 திறக்குது, அன்றைக்கி இந்த கேஸ் விசாரிக்கப்படும், அது வரைக்கும் தான் இது தடையானேன்னு சொல்லிட்டு போச்சு. இன்னைய வரைக்கும் இந்த தாவேக அரசு அதுக்கான சரி 2025க்கு அப்புறம் அவங்களே இருக்காங்க, டிஎம்கே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணி இடி எடுக்கலைனாலும் தமிழக அரசு தரப்புலேருந்து அதை மூவ் பண்ணிங்களா? அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணிட்டு அவங்கள 1000 கோடி ரூபாய் வந்து ஊழல் இருக்குதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சீல் குத்திருக்கு. அந்த வழக்கு கையில் எடுக்கிறீங்களா? எடுக்க காணோம். அதுக்கு எடுத்து இப்போ வந்து யார் யார் இன்வால்வ் ஆகிருக்கா அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியும். அதை செய்யலை. அது செஞ்சுருந்தால் இன்றைக்கி நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி வீக்கான கேஸை போட்டு கடைசியில் என்ன ஆச்சு, ஒரு பரபரப்பு. மீடியாவுக்கு இன்றைக்கி டானிக் கிடச்சிது. மீடியாவுக்கு இன்றைக்கி மீட்ரு பைசா எல்லாம் பண்ணாங்களே தவிர ஒரு
ரொம்ப 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 வீணாக போயிடுச்சு. அதே வந்து ஜெயலலிதா மேடத்தை இந்த திமுக அரசு கைது பண்ணுது. அப்போ கைது பண்ணுறச்ச என்ன பக்காவாக ஸ்கெட்சு போட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கேட்டில் உள்ளே வச்சாங்க. அது கூட சுப்பிரமணிய சாமி அவர் கொடுத்த பெட்டிஷன் மேலே வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க. அதை எடுத்து தொடர்ந்து நடத்தி பண்ண முடிச்சிங்க. ஆனால் இது வரைக்கும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமையை கைது பண்ணதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த கைதும் நடக்கலை. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்காங்க. அவர் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினதுனால அன்றைக்கி வந்து யாருமே பிஜேபி உண்மையை எஃபெக்டிவாக எடுக்கலை. இன்றைக்கி அதுக்கான பதிலி கிடச்சதா இன்றைக்கி பிஜேபி பேசுகிறாங்க. அப்போ பிஜேபிக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு ஊழலுக்கு டாஸ்மாக் நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரி தடை ஆணையை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. அந்த உச்சநீதிமன்ற தடை ஆணையை நீக்காமல் உங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சும்மா இருக்குது, இடி ஏன் சும்மா இருக்குது? அதுக்கு பதிலாக காணுமே. அது நீங்கள் வெக்கேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி திமுகவில் இருந்த அத்தனை பேர் இன்றைக்கி எலெக்ஷனில் கூட கண்டெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அதையே நீங்கள் தவிர்த்தீங்க. அப்போ திமுகவை அகற்றணும்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் திமுகன ஊழல் வழக்குக்கு நீங்கள் கிளியரன்ஸே கொடுக்கல. இப்போ அவங்களோட கூட்டணி போடுறீங்க. இப்போ இதே விஷயத்தில் இந்த மேடத்தை பற்றி பேசினது தமிழக பாஜகவோட மாநில தலைவர் பேசினார். அவர் பேசின போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உடனே குரல் கொடுத்தாங்க, எல்லாம் தவறு பெண்களை பற்றி பேசுகிறது. உடனே அவர் மன்னிப்பு கேட்டால் அதுக்கு ஒரு முடிவு அனுப்பிச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று மக்களுக்கு சொல்ல விரும்புவது சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்க அவதூறு வழக்குகளை பாதிக்கப்பட்டவர் தான் கேஸை ஃபைல் பண்ண முடியும். நான் என்னுடைய ஆதரவாளர் தொண்டர்கள்னு சொல்லி அவங்க பண்ணவே முடியாது. அது நிற்கவும் நிற்காது. ஆனால் கவர்மெண்ட்டே இப்போ தானே எடுக்குது. கவர்மெண்ட்டே தானே முதலமைச்சரோட லிங்க் பண்ணி தானே பண்ணுறாங்க. அவர் முதலமைச்சர் கவலைப்படுறாரு, அவங்க வீட்டுக்கு தண்ணி போல அவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லை அவர் வந்து சில மினிஸ்டர்களை பேரை சொல்லாமல் சொல்கிறாரு. அந்த ஸ்பீச்சில் வருது பார்த்தேன். அதை ஒருத்தர் வந்து லாட்ரி மினிஸ்டர் அது இதுன்னு சொல்கிறாரு. திருட்டு லாட்ரி, கள்ள டிக்கெட்டு ஒருத்தர் வந்து இது பண்ணுறாங்க அதை பண்ண சொன்னாங்க. ஆனால் பேரை சொல்லலை. எந்த அமைச்சரை நான் இந்த அமைச்சரை சொல்லிங்க, நான் மத்திய பிரதேச அமைச்சர் சொன்னேன், இல்லை மகாராஷ்டிராவை சொன்னேன், தப்பிச்சு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் யார் ஸ்பாட் அவுட் பண்ணுவீங்க? அதான் வேகாக பேசுகிறாரு. இட் இஸ் வேக், போகிற போக்கில் பேசுகிறது. ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். எப்போவுமே அவதூறு வழக்கில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும். அப்போ தான் உங்களுக்கு அவதூறுன்னு. அவதூறுங்கிறதுடைய டெஃபினேஷனே என்னென்னாக்கா என்னுடைய ஸ்டேட்டஸை ரீசனபிள் திங்கிங் சொசைட்டியில் குறைக்கிற மாதிரி வார்த்தைகளோ செயல்களோ இருந்தால் தான் அவதூறுங்கிறது வரும். இப்போ இவங்க த்ரிஷான்னு அவரும் சொல்லலை, இவங்க வெறும் த்ரிஷான்னு தான் சொல்கிறாங்க கூட்டம். த்ரிஷாங்கிற அந்த வார்த்தையை தாண்டி வேறு எந்த வார்த்தையும் அவங்க அட்டாச் பண்ணல. டேக்ட்ஃபுல்லாக அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் த்ரிஷான்னு தான் கூப்பிட்டேங்க. என் சகோதரி பேர் த்ரிஷாங்க, இல்லைங்க எங்கள் அக்கா பேர் த்ரிஷாங்க. அப்போ என்ன பண்ணுவார் போலீஸு? எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இந்த நடிகை தூக்கி தான் சொல்லி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அவங்க இதே வந்து திருமதி குஷ்பு சுந்தரை பற்றி அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற டிஎம்கே அந்த தொண்டர் ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லி பேசினார் அவதூறு. அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி உள்ள தள்ளியிருக்கு உயர்நீதிமன்றம், அந்த ட்ரையல் கோர்ட்டும். அந்த மாதிரி இங்கே ஸ்பெசிஃபிக்காகவே எதுவும் இல்லாத போது அந்த தொண்டர்களை கை வைக்க முடியாது. அவரையும் கை வச்சது வந்து சட்ட ரீதியாக தவறு. ஆனால் அவங்க சட்ட ரீதியாக தவறுங்கிறதுனால இது ஒரு பெண் வழக்கறிஞரால் நான் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இது கலாச்சாரங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் பெண்களை வந்து குறைச்சி பார்க்குறதும் ஒரு தனிமனித தாக்குதல் பண்ணுறதும் அவங்களுக்கு கைவந்த கலை. திரு நரேந்திர மோடி அவர்களை கைவந்த கலையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை வீட்டியலுடைய மூத்த சேவகர் சொல்லி அதுக்கு மாற்றினார். அங்கே பாஜக இருக்கும்போது இப்போ கூட திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, அதாவது வி த லீடர்ஸோடைய சீஃப் மென்டார், நான் வந்து நேற்றுக்கு வைகை கரையினுடைய அழுக்குகளெல்லாம் சுத்தம் செய்கிறதுக்கு போயிட்டு அப்புறமா நான் அப்புறமா உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை பார்த்தேன் கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ அதில் அழுக்குகள் அதை விட கேவலமாக தான் இருக்குமான்னு ஸ்பீச்சை பார்த்தேன். அவ்வளோ சுத்தம் அழுக்கு கேவலம் வந்து இந்த ஸ்பீச்சை பார்த்தேங்கிறாரு. அப்போ யாருமே வந்து பொது வழியில் ஒரு பேசுகிறதுக்கு ஒரு தன்மைங்கிறது தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வேண்டுட்டு பேசுகிறாங்க. அதை தான் கேட்குறாங்க. இதனால் இப்போ கூட்டி கழித்து பார்த்து இன்றைக்கி நெட் ரிசல்ட் என்ன வந்தது? ஒன்றும் வரல. போலீஸோடைய இன்றைக்கி பீட்டுக்கு ஆள் கிடையாது, திருட்டு போகுது, அதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துலையும் கொண்டு போய் போலீஸை குவிக்கிறது. இப்போ தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு கூட இவ்வளோ போலீஸ் ட்ராவல் பண்ணுது. அந்த ட்ராவல் பண்ணிச்சா இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இல்லாமல் போகுது. அப்போ குற்றங்கள் தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ கல்ட்டு கல்ச்சரை தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர காமன் மேனோட பிரச்சனையை பார்க்குறதுக்கு போலீஸ்க்கு டைம் இருக்கா? அந்த கேள்வி வைக்கிறோம். இது கல்ட் கல்ச்சர். இதே வந்து பெண்களை பற்றி தாவேக்கா தொண்டர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நானே காட்டுறேன், ஒரு இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஏதாவது கருத்தியல் சுதந்திரம் கொடுத்துருக்க இறையாண்மையில் நம்ம வந்து ஆளுங்கட்சியும் பாராட்டுறோம், செய்கிற தவறையும் பற்றி பண்ணாக்க, செய்கிற தவறை பற்றி ஒரு வார்த்தை போட்டோம்னாக்க
அவங்க போடுற வார்த்தைகளை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அவ்வளவு கேவலமாக வேறு என்னென்ன வார்த்தைகள்லாம் போடுறாங்க. அந்த யூஆர்எல்லாம் எடுத்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தொண்டர்களாக கைது செய்வாரா? அதுவும் அது பெண்களை பற்றி இதெல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. அவங்கள கைது செய்வாரா? அதையும் கைது செய்யணும். அப்போ பெண்களுக்கு நீங்கள் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும், நல்ல ரீஜியம் நடத்தணும்னு நினைக்கிற உங்களுடைய நல்ல எண்ணத்தை நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் இது வந்து ஒரு தலைப்பட்சமாக போகக்கூடாது. அவங்களும் கண்டிக்கப்படும். அந்த தொண்டர்கள்ட்ட கூட்டு வச்சு யார் யாருக்கோ இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி கருத்துக்கள் வருதா, எங்கிட்ட முதலமைச்சர் ஆஃபீஸில் கொண்டு கொடுங்க, அத்தனை தொண்டர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரானா ஹேட்ஸ் ஆஃப். அதாவது ஒரு கலாச்சாரம் ஒரு நடிகைங்கிற சொன்னதுனால இன்றைக்கி இறங்குறீங்கனாக்க எத்தனையோ பெண்களை பற்றி உங்கள் தொண்டர்கள் பேசுகிறாங்க. அவங்கள பற்றி அந்த பெண்களும் பெண்கள் தான், காமன் மேன். அவங்களுக்கு என்ன நடவடிக்கை பாயுது செய்யணுமா இல்லையா? இது வந்து இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே எந்த அரசுமே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் இயங்குற மாதிரி செயல்படுறாங்க. ஆனால் வாக்கு அரசு என்பது இந்த காமன் மேனோட அரசியலும் வேணும். அதனால் இன்றைக்கி ஃப்ளாப் ஆனதுக்கு காரணமே எல்லாத்தையும் அவசரத்தில் பண்ண வேலை. போகுது. இப்போ பேசியிருக்காருல, இப்போ இன்னும் குறைஞ்சி போகிறதில்ல. நாளைக்கு செஷன்ஸ் ஆரம்பித்தா கூட அவரை கைது பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு என்ன வச்சு, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு, ஒரு சிம்பத்தி போயிடுச்சு, இங்கே வந்து எதிரலை வீசுது. இதை தவிர்த்திருக்கலாம் திரு முதலமைச்சர் அவர்கள். அதை தான் ரிப்பீட்டட்லி அன்றைக்கே புத்திமதி சொல்லிச்சு உயர்நீதிமன்றம். அந்த டிஎம்கேவோட ஜென்சி மேட்டரில் என்னத்துக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் அவதூறு வழக்கு ஃபைல் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணாதீங்க, கோர்ட்டை வேஸ்ட் அடிக்காதீங்க சொல்லிச்சு. இன்றைக்கி ஆணித்தரமாக அதை நிரூபிக்குது. இதுதான் வேணாங்கிற அவசியம். அரசியல் என்பது எந்த இடத்துல பண்ணணும் அந்த இடத்துல பண்ணணும். சட்ட ரீதியாக சரியாக பண்ணலைன்னா அது நிற்காது. இப்போ நீங்கள் பாருங்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தாயாரை பற்றி இந்த ஜென்சியெல்லாம் கேவலமாக பேசினாங்க. ஆனால் அவர் அரெஸ்டெல்லாம் கொண்டே வரல. என்ன சொன்னார், அவங்கள்ட்ட உங்களுக்கு தாமதப்படுத்தினதுக்கு நடவடிக்கை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இருந்தாலும் காலி தேதியா நீங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க, பரவாயில்ல, நீங்கள் சின்ன பசங்க, மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு கடந்து போனார். இன்றைக்கி அவர் எங்கேயோ போயிட்டார். அதேமாதிரி கர்நாடக அரசியல் தேர்தல் போது அவங்க அம்மாவை பற்றி பேசினாங்க. ஏன் எடப்பாடியை பற்றி இவங்க பேசலையா? திமுக அவர் தாயாரை பற்றி பேசினாங்களா இல்லையா? அப்போ எங்கே போனாங்க? ஏன் ஜெயலலிதா மேடத்தோட ட்ரெஸ்ஸை வந்து அசிங்கப்படுத்தலையா துரைமுருகன்? அப்போ திமுக என்ன பண்ணுச்சு? இன்றைக்கி கொதிக்கிறாங்களே, அந்த மாதிரி அவங்களும் இழைச்சவங்க குறைஞ்சவங்க இல்லை. இன்றைக்கி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடை பாராட்டுறதுக்கு காரணம் அவர் கடந்து போகிறார். இது மாதிரி கடந்து இன்றைக்கி டிவிக்கு போயிருக்கணும். அதுக்கோசரம் இவங்க லாங் ரோப்பில் இல்லாமல் இவங்களை எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா கரப்ஷனில் உட்காத்தி வச்சு டிஎவிசியை டைட் பண்ணி, இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் கூட நான் என்னுடைய டிஎம்கே ஃபைல்ஸை தரேன் கொடுத்துருக்கேன் கவர்னர்கிட்ட, ஆளுநர்கிட்ட, அதை எடுத்து நீங்கள் உடனே எக்ஸ்பிளைட் பண்ணி கரப்ஷன் ஒழிங்கன்னு கேட்குறாரு. அதை செய்யலாம். அது செஞ்சானாக்கா மக்கள் ரொம்ப கொண்டாடுவாங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. இதுதான் இன்றைக்கி காரணம் லீகலி ஃப்ளாப் ஆனது. நன்றி மேம். பல்வேறு கேள்வி. நன்றி, வணக்கம்.